ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். நம்ம தமிழ் சினிமாவில் கல்யாணம் பண்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா பார்த்தோன்னா எல்லாருமே வந்து டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இவங்களடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மானோ அவங்க ஒய்ஃபும் வந்து விவாகரத்து பண்றதா வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க இஷ்டம், அவங்க வந்து வரலாம் இல்லையா. அதெல்லாம் சமூக வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்க குடும்பத்துல ஏதோ நான மாதிரி வந்து ஏகப்பட்ட சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் ஏன் பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. தயவுசெய்து இதெல்லாம் தவிர்த்துருங்கன்ற. இது அவங்க பர்சனல் விஷயங்க. நீங்கெல்லாம் உள்ள பூந்துலாம் பேசக்கூடாது. அது ஏன் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நினைப்புன்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்களை வந்து யாராச்சும் பேசினா நீங்க விட்டுருவீங்களா? ஏங்க சோசியல்ல அவங்க, அதாவது அவங்க பிரபலமானா என்னங்க உங்களுக்கு? அதெல்லாம் என்ன வேணா நீங்க பேசலாமா? என்ன வேணா பேசலாம். அவங்க என்ன அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவே இருக்காதுங்களா? அது ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு ஒரு இன்டர்வியூ, வீடியோ, ஏகப்பட்ட சோசியல் மீடியா திறந்தாலே இந்த மாதிரி இங்க அங்க இவருக்கு அங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச சொத்துங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி விரும்பினார்னா, அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா திலீப் குமார். ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாவே கன்வெர்ட் ஆனார். சோ அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க ஒன்னா. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அது கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்களா இல்லையோன்றது அவங்க பார்த்துப்பாங்க. இத்தனைக்கும் பாருங்க, அவங்க சன் இருக்காரு இல்லையா, அமீன் என்றவர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட்டே ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி வந்து இது எங்க அப்பா அம்மாவுக்கு உள்ள ஒரு பிரச்சனை, அது எங்களுக்கு குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் மற்றவங்க வந்து தயவுசெய்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அவன் ஒரு ட்வீட் போடுறான். அப்போ அவன் எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கஷ்டம் வந்திருக்கும்ன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க குடும்பத்தை இந்த மாதிரி பேசுறதுனால, இந்த மாதிரி தப்பா எதுவுமே தெரியாம பேசுறதுனால எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஏன் இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்றீங்க? சமூக வலைதளத்துல இருக்கவங்களாம் ஒரு பர்சனல் விஷயத்த வந்து நம்ம பேசவே கூடாதுங்க. அது அவர் வந்து மியூசிக் பிடிக்கலையா, இல்ல வேற ஏதாச்சும் படம் நடிச்சாரா, அது சரியில்லையா, அது பொது வழியில ஒரு விஷயத்த கொண்டு வந்து சரி படமா ஒரு பாட்டா வருது, அது நீங்க சொல்றதுக்கு நியாயம் இருக்கும். அவர் பர்சனல் விஷயத்த வந்து நீங்க உள்ள வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வர பேசின்றீங்களே, இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் எங்க இருந்து சொல்றது? ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க இருக்காங்க. அமீன், ரஹீமா, கத்திஜான்ற 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல யாரோ லவ் பண்ணனால அவருக்கு ஏஆர் ரஹ்மான் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. ஏன்னா லவ் பண்ணிட்டாங்க, அது பிரிக்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காருங்க, ஒரு எளிமையான மனிதர் அவரு. இது வரைக்கும் வந்து மத்த சர்ச்சைகள் ஏதாச்சும் வந்து பேசியிருக்காரா, இல்ல மத்தவங்களை பத்தி அவர் பேசியிருக்காரா, இல்ல அவருக்கு எனிமிதான் யாருன்னா இருக்காங்களா? யாருமே கிடையாதுங்க. அவர் உண்டு, தான் குடும்பம் உண்டு, எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கக்கூடிய மனுஷங்க. எங்க போனாலும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 வாட்டி தொழுக கூட ஒரு மனிதர் அவரு. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மதத்தையும் நேசிச்சாருன்னு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அதை விட அதிகமா வந்து மியூசிக்கை நேசிக்கிறாரு அவரு. உங்களுக்கு வாழ்க்கை வரலாறு பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து இளையராஜா கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருந்தவர். அதுக்கப்புறம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காருங்க. அங்க கூட போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு? எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன சொல்றாரு? தமிழ் தானே பேசுறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து நம்மளாம் வந்து சந்தோஷப்படணுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வந்து மனசு காயப்படுத்துற அளவுக்கு வச்சுக்க கூடாது. அது ஏஆர் ரஹ்மானுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா ஏகப்பட்ட பேர் சமூக வலைத்தளத்துல இந்த மாதிரி எல்லாம் போறதுனால அவர் பார்க்க மாட்டாரா? என்னடா அது நம்மள இந்த அளவுக்கு வாழ்த்துனாங்க, இப்ப என் பர்சனல் விஷயத்தினால நான் வந்து பிரியறேன்னு சொல்றேன், அப்போ வந்து என்ன இந்த மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாரு. இது போல பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் ட்ரூப்ல இருக்கிறவங்க வந்து பேஸ் கிட்டாரிஸ்டா இருக்கிறவங்க, அவங்க பேர் மோகினி தே. அவங்க வந்து விவாகரத்து அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு அவங்களுக்கு அஃபேர் இருக்கு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து இவர் விவாகரத்து வாங்கிட்டாரு. இதெல்லாம் என்ன பேச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கூட இருந்து பாத்தீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏங்க இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த பரப்புறீங்க? எல்லாரும் நேசிக்கக்கூடியவங்க ஏஆர் ரஹ்மான், அவரை போயிட்டு இந்த மாதிரி தவறா வந்து பேசிட்டு இருக்கீங்களே. சரி, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆக போகுதுன்னு கேக்குறேன். என்ன முடியலையா உங்களால? எனக்கு நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதாவது மத்தவங்க விஷயத்துல தலையிடவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பேட் ஹாபிட், கேவலமான பழக்கம் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தனுஷும் ஐஸ்வர்யாவும் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைவர்ஸ் கேஸ் வச்சும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க.
ஏன்னா இது பேச வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா வந்து ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்றதுனால இந்த மாதிரி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏகப்பட்ட பேர் ஜெயம் ரவி எடுத்துக்கோங்க, ஒய்ஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைந்தவி, ஜி பிரகாஷ் எல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. பட் ஆனா வந்து இந்த பிரிவால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமூக வலைத்தளம்ன்றது ரொம்ப மோசமா இருக்குது இது. ஏன்னா இது வந்து நம்ம பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கு கூச்சமா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்த விட்டுருங்க. எல்லாருக்கும் எல்லாரும் பிரச்சனையும் இருக்குது. எல்லாருமே டைவர்ஸ் வாங்க தான் செய்யறாங்க. பிடிக்கலன்னா வர்றாங்க பண்றது. ஸோ அவங்க கருத்து வேறுபாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகுறாங்க. அதை விட்டுட்டு சும்மா வந்து நம்ம வந்து இதையே பேசுனதுன்னா வேற நல்ல நல்ல விஷயங்களை வந்து போடுங்க. இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்க கையெழுத்து கும்பிடுறேன்.